ரைட். அமிக்ஸா முதலாக வெளியே வாசிங்க. ஆம் சார். பின்வரும் தாவரங்களில் வித்து மூடியிடும் தாவரங்கள் எது? பைனஸ். பைனஸ். குட். அப்ப இதுல தென்னை வந்து பூக்கும் தாவரம் என்ன, அதுல வந்து ஒரு வீட்டிலே தாவரம்னு சொல்றோம் நாங்கள். நெல், நெல்லை பற்றி தெரியும், அது உறிஞ்சி மூலம் இடம்பெறுகிறது. ஆனா புல் வந்து உறிஞ்சி காற்றால இனப்பெருக்கம் அடையும். சரி, அப்ப ஆக இதுல பொருத்தமான விட வந்து இலகுவா கண்டுபிடிக்கலாம். ஆனா பைனஸ் அல்லது மடுப்பனை, அதுல இன்னொன்று இருக்குது சைக்கஸ். மடுப்பனையும் சைக்கஸும் உண்டு. சரியா, எவ்வளவு விஷயம் தெரிஞ்சீங்கன்னா காண முதலாக அடிக்கு. அப்ப வித்து மூடியில் தாவரங்கள் உண்டு பைனஸ், அடுத்தது சம மடுப்பனை அல்லது சைக்கஸ். மடுப்பனையும் சைக்கஸும், மடுப்பனைக்கு ஆங்கிலத்தில் சைக்கஸ்ன்னு சொல்லுவோம். குட் கட்டிகாய். ரெண்டாவது கேள்வி, நிரோஜன் வாசிங்க. நிரோஜன். விசை திருப்பத்தின் அளவு யாது? நியூட்டன் மீட்டர். நியூட்டன் மீட்டர். அப்ப விசை திருப்பத்துக்கும் அதே மாதிரி விசை இணைக்கும் நியூட்டன் மீட்டர். ரைட். விசை இணைக்கு உதாரணம் வந்து சொல்லுங்க அப்ப நிரோஜன். திருகாணி செலுத்தி மூலம் திருகாணிய கலட்டுறது, வெப்ப திறக்கிறது, ஆணி ஒன்றை அதை விட வெப்ப திறக்கிறது கூட்டுறது, நீத்திரி உடைய திறத்தல் கூட்டுறது, வாகனத்தின் செலுத்து சக்கரத்தை திருப்புறது. குட். கபீசன், சாரி, லிதுனன், லிவின்சன். ஆம் சார். மனிதனில் நைட்ரஜன் கழிவுகளை அகற்றுவதில் பிரதானமாக பங்களிப்பு செய்யும் அங்கம். இல்ல, இதுல கொஞ்சம் விஷயங்கள் என்ன நான் கேட்க இருக்கேன். விசை திருப்பது உதாரணம் சொல்லுங்க. மைக்க மியூட் பண்ணணும். விசை திருப்பது உதாரணம் சொல்லுங்க. விசை திருப்பம் கதவை பூட்டுறது. ரைட், வெரி குட். கதவை பூட்டுறது, கதவை திறக்கிறது. ரைட், எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க, நான் கொப்பி பார்ப்பேன், எழுதி வைக்க வேணும். ரைட், விசை திருப்பம். அதே மாதிரி மேர்சினி சொல்லுங்க. அப்ப ஜூல் செகண்ட் மைனஸ் 1 எண்ணத்துல இருக்கு, எதுக்கு இருக்கு மேர்சினி? ஆம் சார். ஜூல் செகண்ட் மைனஸ் 1 அலகு இது அலகு நிறை. நிறையா. நிறை நெஞ்சு இருக்கு, நீங்க ஆசைப்பட்டது இங்க இருக்கு. நிறை விசை ரெண்டுக்கும் அலகு இதான் 2 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. அதாவது நிறைக்கு நியூட்டன் என்று சொல்றோம் நாங்கள். நியூட்டனுக்கு சமனான அலகு வந்து கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. சரியா, இது எழுதி வச்சுக்கொள்ளுங்க. வேல்யூ அலகு, வேல்யூ முதலாவது ஜூல் செகண்ட் மைனஸ் 1 வேல்யூ. ஜூல் செகண்ட் மைனஸ் 1 பேட்ன்னு சொல்லுவோம். பல்பை கண்டால், வீட்டில் ஒரு இலத்திரனியல் உபகரணத்தை கண்டால் தெரிய வேணும் பேட்ன்றது, ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணும். ஒவ்வொன்றுக்கும் வலு பெருமானங்கள் இருக்கும். சரியா, அடுத்தது நியூட்டனுக்கு எப்படி வந்தேன்னு சொன்னா F7ma சமன்பாடை போடுவோம். F7ma போட்டீங்க என்றால் M என்றால் திணிவு, A என்றால் ஆறுமுருக. அப்ப திணிவுக்கு கிலோகிராம், ஆறுமுருகளுக்கு மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. அப்ப கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 வந்து நியூட்டன் மீட்டர் தான். இப்ப வந்த விஷயம் சொல்லியாச்சு. விசை தர என்ன, விசை தர சொல்லுங்க. அப்ப யாரு எனக்கு லதுஜா சொல்லுங்க. விசை திருப்பம், விசை இணை ரெண்டும் சமன்பாடு சொல்லுங்க.
விசை திருப்பத்துக்கு விசை தர சுழற்சி அச்சிலிருந்து தாக்க கோடுகளுக்கு இடையேயான செங்குத்து தூரம். ரைட். விசை இணைக்கு விசை தர தாக்க கோடுகளுக்கு இடையே உள்ள செங்குத்து தூரம். செங்குத்து தூரம் ரெண்டுக்கும் இலகுவா ஞாபகம் வச்சுக்கணும் கட்டிக்காரி. எப்படி ஞாபகம் வச்சு கொள்ள வேணும்னு சொன்னால் கதவு ஒரு சுழற்சி அச்சு பற்றி தான் திரும்பும். கதவு ஒரு சுழற்சி அச்சு பற்றி தான் திரும்பும். அப்ப விசை திருப்பம் வந்து சுழற்சி அச்சுன்னு சொல்ல வேணும். சரியா? மற்றதுக்கு வந்து தாக்க கூடலுக்கு இடையிலான செங்குத்து தூரத்தை சொன்னாலே சரி. அடுத்த நியூட்டன் மீட்டர் மைனஸ் வந்து சரியா? எல்லாரும் உஷாரா படிக்க வரும். நேற்று மார்க்ஸ் எல்லாம் குரூப்ல போட்டாச்சு. எக்ஸாம் வச்சு 98 மார்க்ஸ் வந்து ஹையஸ்ட். வெற்றி. ரைட். ஸ்ட்ரக்சர் நடக்கும். விஸ்வர்வன் சொல்லுங்க. நியூட்டன் மீட்டர் மைனஸ் என்னத்தின் அலகு? சார். நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2 எதனுடைய அலகு? அமுக்கம். அமுக்கம். ரைட். அப்ப அமுக்கத்தின் அலகு நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2 அல்லது பெஸ்கால். PA. சரியா? அமுக்கத்தின் சர்வதேச அலகு பெஸ்கால். ரைட். அடுத்த மனிதன் நிப்பான் சுடர்மதி சார். ரைட். அடுத்த வழி வாசிங்க. மூன்றாவது மனிதனில் நைதரசன் கழிவுகளை அகற்றுவதில் பிரதானமாக பங்களிப்பு செய்யும் அங்கம். சொல்லுங்க முடியும். சிறுநீரகம். வெரி குட். சிறுநீரகம். சரியா? தோலை பற்றி தெரிஞ்சு வச்சு கொள்ள வேணும். நிறுவன தோலை பற்றி சொல்லுங்க அப்போ. நிரூபண சார். தோலை பற்றி சொல்லுங்க. மிகப்பெரிய அங்கம். ரைட். உடல்ல காணப்படும் மிகப்பெரிய அங்கம் தோல். வேற என்னொன்று சொல்லலாம், அது ஒரு புலனாங்கம். சரியா? மூக்கு, தோல் இதெல்லாம் வந்து புலனாங்கங்கள் அல்லாட்டி வாங்கிகள் என்று சொல்லலாம். தகவல்களை வாங்குறபடியால் வாங்கிகள் என்று சொல்லுவோம். ரைட். நுரையீரல் வந்து மேல காணப்படுகின்ற சுவாச அங்கம். நுரையீரல் அல்லது சுவாச பை. சரியா? சுவாச பை, நுரையீரல். ரைட். 2 3 தான். ஓகே. 4வது கேள்வி, எந்த பதார்த்தத்தை நீருடன் கலக்கும் போது பல்லின கலவை தோன்றும்? அப்ப கலவைகளை 2 வகைப்படுத்துவோம். கலவை 2 வகைப்படும். ஒன்று ஏகவின கலவை, அடுத்தது பல்லின கலவை. அப்ப ஏகவின கலவைக்கு வந்து உப்பு கரைசல், சீனி கரைசல் வரும். பல்லின கலவைக்கு சீமெந்து கலவை, ஐஸ்கிரீம். சரியா? சீமெந்து கலவை, ஐஸ்கிரீம், இப்படி நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். சரியா? ஆகவே நேரடியாக செப்பு செல்வேறு கரைசல் ஏகவினம், இடையில் ஆல்கஹால் ஏகவினம், சீனி கரைசல் ஏகவினம், உப்பு கரைசல் ஏகவினம், கோதுமை மாவட்டத்தில் பல்லினம். வீட்டில் தோசை துடைக்கிற தெரியும், கீழே மா அடைஞ்சு போயிருக்கும், அம்மாக்கா கலக்கி துடுவிடும். எல்லாரும் என்ன செய்யணும்னு சொன்னால் அப்படியே கட்டி வைத்தோம். ரைட். ஆகவே கோதுமை மா பல்லின கலவை. நிஃபான் என்றவர் இன்னும் பெற இல்லையா? ரைட். அடுத்த கேள்வி, ரதீசன். ஓம் சார். பின்வரும் எந்த புண்ணாங்கத்தினால் காற்று சுவாசத்தின் போது சக்தி விடுவிக்கப்படும்? சொல்லுங்க அப்ப. இளைமணி. வெரி குட். இல்லை, கருவுண்ட தொழில் என்ன?
கருவின தொழில். ஏன் தம்பி கருவின தொழிலுக்கு எவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்க? ஆ அரவிந்த், கருவுக்கு எவ்வளவு நேரம் யோசிக்க தேவையில்லை. ஒரு களத்தின் புண்ணாங்கத்தில் உள்ள அனைத்து செயற்பாடுகளையும் கட்டுப்படுத்து. வெரி குட். களத்தில் உள்ள களத்தின் அனைத்து செயற்பாடுகளையும் கட்டுப்படுத்து. அப்படி சொன்னா சரி, வேற ஒன்றும் சொல்லக்கூடாது. களத்தில் உள்ள அனைத்து செயற்பாடுகளையும் அதாவது கருதான் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், தலைவர் மாதிரி. அப்ப களத்தின் அனைத்து செயற்பாடுகளையும் கட்டுப்படுத்த ரைபோசோம் என்ற தொழில் கிருஷாந்தன். ரைபோசோம் என்ன செய்யும்? ஆம் சார். ரைபோசோம் ரைபோசோம் என்ற தொழில் கிருஷாந்தன் நேற்று முன்னேற்றம் எல்லாம் சொன்னேன். படிக்க வேணும், இன்னும் உஷாராக வேணும். புரத தோப்பு. சரியா, புரத தோப்பு. ரைட். கொல்கி சிக்கல் லன்ச் சொல்லுங்க. கொல்கி சிக்கல் சுரபுத்தங்களை சுரத்தல் தோத்தல் பொதியிட விநியோகம். வெரி குட். லன்சனுக்கு எத்தனை? 8. 78. வெரி குட். அப்ப சுரப்பு பதார்த்தங்களை சுரத்தல், விநியோகித்தல். ரைட். பலர்ல நல்ல முன்னேற்றம் இருக்கு. சிலரை தான் என்ன செய்கிறது நீங்களாம் யோசிக்க வேணும், படிக்க வேணும். சரி, பின்வரும் ஆக்சைடுகள்ல மூல ஆக்சைடு. ரைட். இதுல மூல ஆக்சைடு ஒன்று தானே கிடக்கு, பாவம். ஒன்று கண்ணே கண்ணு. ரைட். கெவின் சொல்லுங்க. கெவின் லோரன்ஸோ. ஒவ்வொன்றின் ஆக்சைடு இயல்பு போகமா சொல்லி கொண்டு வாங்க. கெவின் லோரன்ஸோ. ஓம் சார். எம்ஜிஓ ம். மூல் அவுட் சைடு. வெரி குட். அப்ப கேள்விக்கு விட வந்துட்டு L2O3 வந்து EDL போர்ட் சைட். இயல்பு இது நடப்போம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2014 வந்து. ரைட். SO2 வந்து வண்ணமிலம். வெண்ணம் ஆக்சைடு. குட். SiO2 வன்மூலம். SiO2 மென்னமிலம். மென்னமிலம். எத்தனை பக்கத்துல இருக்கணும் புத்தகத்துல? 77 என்ன? 77 இருக்காங்க அப்படியா? ஆம் சார். என்ன ப்ராப்ளம்? ரைட். அடுத்த கேள்வி போகிறோம். இனி எல்லாம் வேகப்படுத்தி போடுவேன்னா யோசிக்க தேவையில்லை. அடுத்தது துஷாந்த். ஆம் சார். பலாவலி. என்ன முகம் கழுவுதா அப்ப? வாசிங்க. இது ஒரு மேலணி நிலையம். எதை வச்சு ஒன்று சொல்றீங்க மேல நிலையம்? உள்ள அந்த எதை வச்சு கீழே அந்த சொல்றீங்க? தட்டையா இருக்கு. தட்டைன்னு சொல்றது ஒன்றும் விளக்கம் செய்ய வேணும். இந்த கருப்பா இருக்கிற இதை சொல்லுவோம் நாங்கள் அடித்தள மென்சவ். சரியா, அடித்தள மென்சவின் மீது மிக நெருக்கமாக கலங்கள் அடுக்கப்பட்டிருப்பபடியால் அந்த இலையத்தை நாங்கள் சொல்லுவோம் மேல நிலையம். சரியா, இந்த கருவியில நிறைய விளக்கங்கள் சொல்லப்படும்போது தசையிலேயே 3 வகைப்படும். அப்ப மலமளப்பு தசை, வன்குட்டு தசை, இதய தசை. இந்த 3 இயல்புகளை வடிவா படிச்சு வச்சுக்கொள்ளுங்க. கேள்வி நாளைக்கு வரும். சரியா, நரம்புலையத்தை பற்றி தெரிஞ்சிருக்க வேணும். நரம்பு கிளத்தை படத்துல எல்லாம் காட்டினேன். நரம்பு கிளங்கள் பல சேர்ந்து நரம்புலியம் உருவாகும். தொடுப்புலியத்துக்கு உதாரணம் 2 இருக்கு. என்பிலியம், அடுத்தது குருதியிலியம். என்பிலியம், குருதியிலியம். அவ்வளவு விஷயம் நான் சொன்னது. சில நேரத்தில் வேகமாக இருந்தால் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எழுத வேணும். அப்படியும் வேகம்னா யூடியூப்ல திருப்பி பார்த்து எழுத வேணும். சரியா, விளக்கங்கள் முழுக்க கிளியரா இருக்க வேணும். நேற்றும் கொஞ்சம் பேரை மறைச்சு வச்சு கேள்வி கேட்டா எதுவும் தெரியாம இருக்கிறீங்க. சரியா, இனி கூப்பிட்டு பேரன்னு சொல்லிட்டு போறேன்.
நிஃபான் இப்ப வந்தது போல வாப்புக்கு என்ன நிஃபான் வீடியோ ஆன் பண்ணலாம் வீடியோ ஆன் பண்ணலாம் நேற்று ஸ்கூலுக்கு வாப்பு போயிருக்கு படுது இங்கே வாப்பு வேற இல்லை ஏன்னா 2 நாளா காண இல்லையால இப்படி எல்லாம் இங்க சரி வராது படிப்பண்ணா ஒழுங்கா வேற வரும் மினிசனை நான் இப்படி ஒன்றும் சொல்றது இல்லை ஆஹ் எனக்கு ஒவ்வொரு மெசேஜும் வேற நான் நேற்று கேட்டேன்னா என்ன, சும்மா டூப் படிச்சு கொண்டு திரியிறாங்க கொஞ்சம் பேர் அது உங்களுக்கு தான் நீங்கள் ஆப்பு வைக்கிறீங்க எனக்கு எந்த நட்டமும் இல்லை 8வது சைக்கிள் டைனமோ நிகழும் சக்தி மாற்றம் படாண்டு சட்டில போட நிப்பான் விடைய நீ மைக் வேலை செய்யாத நேரா கூப்பிட போற 8வது விட வேகமா எவ்வளவு நெஞ்சில விட உடனே விட 3வது ரைட் அதாவது சைக்கிள் டைனமோல வந்து என்ன நடக்கும்னு சொன்னா சைக்கிள் டைனமோ சுத்த சுத்த என்ன மின் சக்தி உருவாகும் ஆகவே பொறுமிட சக்தி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் பொறுமிட சக்தியில 2 இருக்கு இயக்க சக்தியும் அழுத்த சக்தியும் சேர்ந்தா பொறுமிட சக்தி இங்க மெயினா இயக்க சக்தி தான் இருக்குது இயக்க சக்தி மின் சக்தி என்ற ஒரு விட இல்லை அதாவது உங்களுக்கு தெரிய வேணும் மின் சக்தி என்று முடிய வேணும் ஆகவே 2 அல்லாட்டி 3 தான் விட சரி எம்சிக்கு அப்படித்தானே அப்ப முதலாவது வராது பொறுமிட சக்தி வார இடத்துல மின்சக்தி டைனமோ மின்சக்தியிலேருந்து இயங்குறது இல்லை மின்சக்தியை பிறப்பிக்க தான் டைனமோ ஒளிசக்தி அது மின் குமிழ்ல நடக்கிற சக்தி மாற்றம் இப்ப நான் அதை விட மின் குமிழ் 4வது விட மின் குமிழ்ல நடக்கிற சக்தி மாற்றம் சரியா துசாந்த் இருக்கு அந்த நோட் பண்ற கொப்பியை காட்டுங்க நோட் பண்ற கொப்பியை எடுத்து காட்டுங்க துசாந்த் நோட் பண்ற கொப்பியை எடுத்து காட்டுங்க வீடியோக்கு துஷாந்த் நோட் பண்ற கொப்பிய விரைவா வீடியோல காட்டுவோம் உங்களை தான் பார்த்து கொண்டு இருக்கப்படுது 3 இடத்து மேல சொல்லிட்டேன் கிட்ட கிட்ட அப்படிங்க கடைசியா நோட் பண்ணதை வாசிங்க கடைசியா நோட் பண்ணதை வாசிங்க கடைசியா நோட் பண்ணதை வாசிங்க மைக் ஆன் பண்ணதை வாசிக்கலாம் நேர வர போறீங்களா கோப்பியம் கொண்டு வீடியோ ஆன் பண்ணிட்டு கடைசி அடுத்து வாசிக்க சொல்றேன் கிரைங்க முதல்ல கிரைச்சதை நாங்க படிக்கிறவங்க சரியா நீங்கள் ஒன்றுமே நோட் பண்ணல இன்னைக்கு வந்து படம் பார்த்து வந்துருக்கீங்க துஷாந்த் மைக் ஆன் பண்ணுங்க மைக் ஆன் பண்ணுங்க இதோ நிப்பாடுங்க மைக் ஆன் பண்ணுங்க ஆம் சார். கடைசி எழுதின வாசிக்க சொன்ன இது எழுதின ஒன்றும் எழுதல இல்ல இன்றைக்கு எதுவும் எழுதல இல்ல ஓ விளாங்குது அப்ப எனக்கு தெரியான்னு நினைக்க கூடாது நோட் பண்ண சொல்றேன் இவ்வளவு விஷயம் சொல்லிட்டேன் இப்ப இதை நீங்க திருப்பி விட்ட போய் பாப்பீங்களா இல்லையே நோட் பண்ணாம சும்மா படம் பார்த்து கொண்டு இந்த பிரியோசனம் இல்லையே 50 பேர் 100 பேர் இருந்தா 100 பேரும் அவதானிச்சு தான் இருக்கு நிதர்சன் கடைசி எழுதின வாசிங்க
மின்குமிழ்ல வந்து மின்சக்தி ஒளிசக்தியா ரைட் ஓகே மாற்றப்படும். நிப்பாடு கடிகார் மின்சக்தி ஒளிசக்தியா மாறும். ரதீசன் ஆம் சார். இந்த கேள்விக்கு என்னென்ன நோட் பண்ணீங்கன்னு வாசிங்க. அப்போ கலப்புண்ணாங்க தொடர்பான கேள்விக்கு நாலாவது விடை பற்றி நோட் பண்ண வாசிங்க. தசைகளையா 3 வகைப்படும். வன்கோட்டு தசை, இல்ல மணப்பா இல்ல இல்ல தசை. நாங்க கேட்டது கலப்புண்ணங்கள் தொடர்பான கேள்வி. அதான் அஞ்சாவது வினா தொடர்பா நீங்க நோட் பண்ண விஷயத்தை வாசிக்கணும். கருவுண்ட தொழில் களத்தின் அனைத்து தொழிற்பாடுகளையும் கட்டுப்படுத்துறது. சரி மற்றது கொள்கை சிக்கல் என்ன கவுக்குறது, விநியோகிக்கிறது, சுரக்கிறது. சுரப்பு பதார்த்தங்களை சுரந்தா தான் மிச்சமில்லை. சுரப்பு பதார்த்தங்களை சுரத்தல், தொகுத்தல், விநியோகித்தல். ரைட். ரைபோசோம். ரைட் குட். சரியா எல்லாமே இருக்கும். இப்படி விளக்கமா இருக்கும். என்ன கேட்டாலும் உடனே சொல்ல முடியுமா இருக்கும். படமா வாக்குறோம் வந்து நிதுர்சி. ரைட் அடுத்த வழி பாசிங் 9ஆம் வழி. அங்கிகளில் நடைபெறும் உயிரிரசாயன தாக்கங்கள் ஊக்குவிக்கப்படுவது. நொதியங்களினால். கேட்டுக்காரு நொதியங்கள். சரியா அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச நொதியங்கள் சொல்லுங்க. அப்ப ஆமிலேசு என்ன பெப்டிடேசு நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். சுக்குரேசு என்ன லெக்டேசு நிறைய நொதியங்கள். அதாவது சமீபாட்டு தொகுதியில நிறைய நொதியங்கள் காணப்படும். ஓமோன்கள். ரைட் படிக்காரியா பெருசா ரைட். சியாரா டக்கன் ஒன் பண்றது விட சொல்றது ஒன்றுமே கதைக்காக தான் கேட்கப்படும். சியாரா சொல்லுங்க. ஓமோன்கள் என்னத்தால சுரக்கப்படும்? வீட்டுல படிச்சது அப்புறம் திருப்பி தானே நேற்று கொண்டு மார்க்ஸ் கூட இல்லை நேற்று. அப்ப திருப்பி படிச்சதோ வீட்டுல என்ன படிச்சது? நேற்று சொல்லிட்டு விட்டுனா படிக்க சொல்லி படிக்க வேணும். திருப்பி கொண்டு பார்க்க சொல்லிட்டு ஓமோன்கள் அன்றைக்கு சொல்லியாச்சுல்லோ 2016 பேப்பர்ல. அதுல என்ன சந்தேகம்? ஓமோன் என்னத்தால சுரக்கப்படும்? சும்மா படிக்காம பாருங்க. மதுவலி அகஞ்சுரப்பும் சுரப்பிகளினால். வெரி குட். அகஞ்சுரப்பின் சுரப்பிகளால் சுரக்கப்படும். மர்சினி சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச ஓமோன்கள். வெரி குட் படிக்காரு மர்சினி. ஓமோன்கள் சொல்லுங்க. மர்சினி மைக் ஆன் பண்ணி ஓமோன்கள் சொல்லுங்க. வேமா ஓமோன்கள் சொல்லுங்க. ஓமோன்கள் முதல் 2014 படிச்சாச்சு. ஓமோன்கள் படிக்கிறல்ல எனக்கு நல்ல தெளிவா தெரியுது. சில பேர் வந்து படம் பாத்திரிகள் நல்ல வடிவா தியேட்டர் மாதிரி யோசிச்சு. ஓமோன்கள் எக்கச்சக்கமான ஓமோன்கள் இருக்கு. தெளிவா விளங்கப்படுத்தின படம் எல்லாம் காட்டி படிப்பிச்சது. ஓமோ கொப்பி இருக்க பார்க்க போறேன்னு கூப்பிட்டு நேரையா. சரியா திருப்பி இருக்க விட சொல்லாடி நேரா கூப்பிடுவான்னு கொப்பியோட. நிவேதம் சொல்லுங்க. அப்போ ஹோமோன்களுக்கு உதாரணம். இன்சுலின், குளுக்கோன். குளுக்காகோன் கட்டிக்கா பாருங்க 10ஆம் பிள்ளை சொல்லு. இன்சுலின், குளுக்காகோன், வளர்ச்சி ஹோமோன்,
தைரோக்சின், கல்சிட்டோனின், டெஸ்டஸ்டிரோன், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரோன். பாட்டா பாடிக்க வேண்டிய தன் நேற்று என்ன 10ஆம் ஆண்டு பிள்ளைகள்ல கனவை போயிட்டோம் 2 3 பேர் தவிர மிச்சம் 11 தான் மாறி நின்றது மாஸ்க். ரைட், அடுத்த கேள்வி. அப்ப கொழுப்பமிலத்தை பற்றி என்ன விஷயம் படிச்ச நாங்கள்? யாராவது வேமா? பாட்கலனால சார். ரைட், கட்டிக்கார பாட்கலங்களால அகத்துறிஞ்சப்படும் கொழுப்பமிலம் கிளிசரோலும் வந்து சிறுவுடல்ல இருக்கிற பாட்கலங்களால அகத்துறிஞ்சப்படும். சரியா? இதுல நீர் ரெண்டு எல்லாம் கிடக்க. அப்ப நீர் வந்து ஒரு ஆசிரியன சேர்வை. அங்கே உடல் அதிக அளவில் காணப்படுற பதார்த்தம் நீர். பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி, சிறுநீர்ல அதிக அளவில் காணப்படும் கூறுண்டு என்றால் நீர். முட்டையில எண்ணத்தை சொல்லி போட்டு ஒரு உயிர் உள்ளதுல இது அதிக அளவு காணப்படும் நீர். இரசாயன சூத்திரம் H2O. நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில மூலக்கூற்று கவர்ச்சி விசை இருக்குது நீருக்கு. அதான உயர் தன்வெப்ப கொள்ள அளவு, உயர் கொதிநிலை 2016 வந்தது ஸ்ட்ரக்சர்ல. சரியா? ஒரு சிறந்த கரைப்பான். இப்படி நிறைய வாழும் ஊடகமா தொழிற்படும். இப்படி நிறைய சொல்ல. யார் இது வரைக்கும் வேணுஜன்? அடுத்த கேள்வி 10ஆவது கேள்வி. வேணுஜன்? வேணுஜன் இல்லையா? வேணுஜன் இதான் வேணுஜன் வேற இல்லையா? வாப்புது இல்ல சார். நேர வேற போன் பண்ணி சொல்லி நேர வரட்டா வந்து. அடுத்த கேள்வி விஸ்வரூபன் வாசிங்க. ஓம் சார். பின்வரும் எச்சந்தர்ப்பத்தில் விசையினை தொழில்படுகிறது. திருகாணி செலுத்தியை கொண்டு ஆணி ஒன்றை கலற்று. வெரி குட். சரியா? சரி, ஒவ்வொன்றுக்கும் விளக்கத்தை சொல்ல போறோம், கவனிக்கணும். தள்ளுவதன் மூலம் ஒரு கதவை திறத்தல் விசை திருப்பம். விசை திருப்பம் தான் தள்ளுவதற்கு வர விஷயம். விசை திருப்பம். அடுத்தது கயிறிழுத்தல் போட்டியில வந்து அது என்னது? விசை. அப்ப அது வந்து விசை. அடுத்தது தரையில் வைக்கப்பட்ட ஒரு பெட்டியை ஒரே திசையில தள்ளுறது, அது விசை. சரியா? அடுத்தது 11ஆவது. Al3+ உள்ள இலத்திரன் எண்ணிக்கையும் புரோத்திரன் எண்ணிக்கையும். Al3+ உங்களுக்கு அணுவன் பாடமா இருக்கணும். அலுமினியத்தின் அணுவன் வந்து 13. அலுமினியம் 13. சரியா? அப்ப 13 அணுவன் என்றால் அதுல இருக்கிற புரோத்திரன் எண்ணிக்கையும் 13. புரோத்திரன் எண்ணிக்கையும் 13. புரோத்திரன் எண்ணிக்கையும் இலத்திரன் எண்ணிக்கையும் சமனா இருக்கு. அப்படி இருந்தால் அது நடுநிலை. ஆனால் இங்க வந்து 3+ இருக்கிறபடியால் 3 இலத்திரன் வெளிக்கிட்டு ஓடிட்டேன்னு அர்த்தம். அப்ப 13ல இருந்து 3 கழிச்சால் 10 விட. சரி, அப்ப 10 இலத்திரன் 13 புரோத்திரன். அப்ப இது எப்படி MCQ ஈஸியா செய்யலாம்? அப்படி வந்த விட இருக்குதாங்க தேடி போட்டு போட வேண்டிய. சரியா? முதலாவது இலத்திரன் எண்ணிக்கை இருக்க வேணும். 2வது புரோத்திரன் எண்ணிக்கை இருக்க வேணும். முதலாவதாக இருக்கு. அடுத்தது சமதானியை பற்றி எனக்கு கேள்வி. சமதானி என்று சொன்னா அணுவன் ஒன்றா இருக்கும்.
திணிவன் வேறு யாரு? சமதானிகள்ல அணுவன் உண்டாகவும் திணிவன் வேறு யாரு? இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி ஒரு விட கடைசி ஒன்று வராது என்றால் ஐதரசன் அணுவன் வந்து 3 வராது. ஐதரசன் அணுவன் ஒன்றுதான். ரைட். திரியண்டா 3. இது ஐதரசன் சமதான், இது தூத்தேரியம், இதுக்கு பேர் தூத்தேரியம், இது தூத்தேரியம், தூத்தேரியம், இதுக்கு பேர் திருத்தியம். நேரடியான கேள்வி. இதில் ஒரு வித்தையும் இல்லை. மேலே இருக்கிற சொல்லுவோம் திணிவன் என்று சொல்லுவோம். இது திணிவன். இதுல இருக்கிற சொல்லுவோம் அணுவன் என்று சொல்லுவோம். அப்ப அணுவன் வந்து புரோத்திரன் எண்ணிக்கை சமனா இருக்கு. எல்லாம் எழுதி வைக்கணும், சகலதும் எழுதி இருக்கும் நீட்டா. திணிவன் வந்து புரோத்திரனும் நியூத்திரனையும் கூட்டுத்தொகை பி சக என். பட்டாருன்னு கேள்வி பாய் சூம் நிக்க திருப்பி ஜாயின் பண்ணவன் ஜானிஸ்டன் சொன்ன விஷயங்களை சொல்லுங்க அப்பமா. சமதானிய ஒரே அணுவனையும் வேறுபட்ட திணிவனையும் கொண்டிருக்கும். அதுல இல்ல 3வது வராது. முதலாவது அது மேல அணுவன் திணிவன் திணிவன் ஒன்றிருக்கு. இது ஐதரசன் ஐதரசன் சமதானி. மற்றது 2வதுல திணிவன் 2 இருக்கு. அதால ஐதரசன் தூத்தேரியம். தூத்தேரியம் தூ தூ ரெண்டு பேர் நாய்க்கு இல்ல நாய கலைச்சா 2 பேரும் தூப்புற தூத்தேரியம். 3வது அணுவன் 3 இருக்கு. அது என்ன 3 இருக்கிறபடியா திருத்தேரியம். திருத்தியம் திருத்தியம் திரியன்னா 3. அடுத்தது இன்னொன்று சொன்னானே அணுவனை பற்றி திணிவனை பற்றி. அணுவன் அணுவன் சமன் புரோத்ரன். அது புரோத்ரன் பீசக என் சயோண்டு. என்ன பீசக என் சயோண்டு 2 பேர். அது பீஸ் புரோத்ரனையும் நியூத்திரனையும் கூட்டினா வாரது திணிவன். எங்கட சயோண்டு சொன்னேன். பீசக என் அதாவது திணிவன் சமன் புரோத்ரன் சக நியூத்திரன். பாருங்க கேள்வி கேட்கலாம் விளக்கங்கள் பிள்ளையா விளங்கின எங்களுக்கு விளங்க. ரைட். ஆகவே நியூத்திரன் எண்ணிக்கை கேட்டால் திணிவன்ல இருந்து அணுவனை கழிக்கிறேன். திணிவன்ல இருந்து அணுவனை கழிக்கிறேன். ரைட். அவ்வளவுதான் விஷயம். சரியா? ஓகே. அந்த கேள்வியெல்லாம் ஓகே தானே? ஏதாவது சந்தேகங்கள் வருமா? உங்களுடைய அப்படி ஒண்ணு வேறாவே வராது. சரியா? 12 கேள்வியும் கிளியர். அப்படித்தானே? பெரிய வெற்றி. 40 நிமிஷத்துல 12 கேள்வி படம் வந்து அடிச்சு வந்து போனாச்சு. 2016 ஃபுல்லா கிளியரா இருக்கவர். 2016 தண்ணி பாடமா இருக்கும். என்ன கேள்வி கேட்டாலும் சொல்லக்கூடிய மாதிரி. இனி நான் கேள்வி நம்பரை சொன்னா அப்படியே சொல்லக்கூடியா இருக்கும். இப்ப 2016ல 15 கேள்வின்னா டக்குன்னு சொல்லக்கூடியா இருக்கணும். அவங்க சொல்லுங்க அப்ப 2016ல 15 கேள்வி. அப்படி டச்ல இருக்கும். ஜெனோசியா அந்த மைக் இது வரைக்கும் ஓன் பண்ண படையில கதைக்கவும் இல்லை படிக்கவும் இல்லை. எத்தனை மார்க்ஸ் நேற்று ஜெனோசியா? 96. 96 எடுத்து போட்டு உம்மாண்டான் வேண்டி இருக்கிறது. ஜீனுசா அப்படி. ரைட். எல்லாரும் வகுப்பறையில ஆக்டிவா இருக்கவும். ஆக்டிவா இருக்கிற மாணவர்களை சரியா சாதிக்கிறார்கள். சும்மா வந்து படம் பார்க்க வேண்டாம். இப்ப ஸ்கிரீன்ல என்ன தெரியுது?
பேப்பர். பேப்பர். இடையில முடிப்போன்னு பார்க்கறது சில கேள்விகளை கேட்பேன். சரியா? 11 சரிதானே? அடுத்த கேள்வி. கட்டாய் வருவோம். லீவாங்க